சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதியை மிரட்டுவதாக அவரே தெரிவித்துள்ளார். திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். யார், என்ன தகவல் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் சாதாரண எம்எல்ஏ வேட்பாளராக களம் காணப் போகிறேன் என்பதை தெரிவித்து சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டார். பிரச்சாரத்தின் பொழுது தமிழகம் முழுவதும் குறிப்பாக பாஜகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனமும் செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைக்காத காரணத்தினால் திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தனர். குறிப்பாக 3.5% வித்தியாசத்தில் திமுக வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் 515 வாக்குறுதிகளில் திமுக இன்று வரை 20% கூட நிறைவேற்றவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. அதை மறைப்பதற்கு உதயநிதி அவர்கள் தான் சொல்லாததை சொன்னதாகவும் வடமாநிலங்களில் தன்னை அவமானப்படுத்தியதாகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த உயிருக்கே பாதுகாப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அவர்களது செயல்பாடுகள் ஏற்பட்டதாகவும் தற்பொழுது ஒட்டுமொத்த ஆதாரங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உதயநிதி அவர்கள் மேடையில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது உதயநிதி அவர்கள் தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. உதயநிதி அவர்கள் மீண்டும் மக்களை சந்திக்க வேண்டும். அதற்கு கருணை அடிப்படையில் தற்பொழுது உதயநிதி அவர்கள் போடுகின்ற திட்டம்தான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மக்களிடம் ஒட்டுமொத்த ஆசை வார்த்தைகளை கொடுத்துதான் ஒட்டுமொத்தமாக திமுக வெற்றியை பெற்றது. இந்த முறை அது நடக்காது என்றும் உதயநிதியின் உயிருக்கு ஆபத்தே என்று யார் கூறினார், அவருக்கு யார் மிரட்டல் கொடுத்தார் என்பதை ஆதாரத்தை வெளியிட முடியுமா என்று எடப்பாடியை கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் உதயநிதியின் செயல்பாடுகள் இருக்கிறது. உதயநிதி அவர்கள் டாஸ்மாகை ஒழிப்பேன், நீட்டை ஒழிப்பேன் என்று தேர்தலுக்கு முன்பாக கூறியிருந்தார். தேர்தல் ரகசியம்தான் இன்று வரை என்ன நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியத்தையும் தெரியப்படுத்தாமல் இன்று வரை நாட்களை கடத்தி கொண்டுதான் இருக்கிறார். இதில் துணை முதல்வராக வேற பொறுப்பேற்று விட்டார். ஆனாலும் தற்பொழுது மக்களுக்கு நலனை செய்வதற்கு தயக்கம் காட்டுவது ஏன்? அடுத்த 5 ஆண்டிற்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உதயநிதி அவர்கள் பல்வேறு முயற்சிகளை முயன்று கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் இது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறியுள்ளார். உதயநிதி அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. உதயநிதியை யாரும் மிரட்டவும் இல்லை. அவர் கருணையின் அடிப்படையில் ஓட்டுக்களை பெறுவதற்காக இவ்வாறு கூறுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லது உதயநிதி அவர்கள் சிறப்பாகத்தான் செயல்படுகிறார், அவரை மிரட்டுவது உண்மைதானா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.